வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லாபகரமாகவும் சந்தோஷமாகவும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற என்னோட ஆசை. ஸோ அதே மாதிரி நடக்கட்டும். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளோட ஆயில் பிரைஸ். ஸோ ஆயில் பிரைஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆயில் பிரைஸ் குறைஞ்சிட்டு வரும்போது, நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெபிலைஸ்டா தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமிக்ஸ் வந்து ஆசிலேட் ஆனா கூட, நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏறக்குறைய வந்து ஸ்டேபிளா தான் இருக்குன்னு சொல்லலாம். 1. அப்போ இப்ப பார்க்கும்போது ஆயில் பிரைஸ் வந்து கடந்த 3 நாளா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட பொசிஷன் வந்து தொடர்ந்து கடைசி 3 நாள் பார்த்தீங்கன்னா, வெள்ளி, திங்கள் இந்த 2 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பொசிஷன் வந்து பார்த்தா நெட் புல்லிஷா இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. அண்ட் அவங்களோட கேஷ் மார்க்கெட்டோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் பிளஸ் வந்து எஃப்ஐஐஸ் ஓட விஷயம் 3மே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு பாசிட்டிவான புஷ் குடுக்கறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவும் குறைஞ்சு மேல போயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 23ல இருந்துச்சு. ஸோ 23லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு வந்து 18.8க்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போயிருக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாரி இந்தியா விக்ஸ் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் கீழ வந்தா தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து கீழ வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் கீழ வரணும்னா, எப்பயும் இருக்கிற நிலைமைய விட இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதே மாரி தான் எப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸோட ஆவரேஜ் வந்து 13லேருந்து 15க்குள்ள இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா 20 பக்கம் வந்திருக்கு. அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ எப்போ இந்தியா விக்ஸ் கீழ இறங்க ஆரம்பிக்குதோ, அப்ப நம்மளோட மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து டீட்டெயிலான அனாலிசிஸ் நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பிரைஸ் பார்க்கலாம். ஸோ ஆயில் பிரைஸ் வந்து குளோபல் ஆயில் பிரைஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா இந்தியன் ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. 9 மணிக்கு முன்னாடி. ஸோ நேத்து லீவு அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்தியன் ஆயில் பிரைஸ் அதாவது க்ரூட் ஆயில் எம்சிஎக்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இருக்காங்க பாருங்க. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 9 மணிக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அது இப்ப லைவ்ல இல்ல. ஆனா நமக்கு இந்த எம்சிஎக்ஸோட எம்சிஎக்ஸோட பிரைஸ் நமக்கு பார்த்தாலுமே 13ஆம் தேதி அண்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு சரிவு நிலை இருக்கு. அப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது இந்த எம்சிஎக்ஸோட டேட்டா வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய நிலைமை இந்தியன் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏறக்குறைய ரூ. 800 இருக்கு. அதாவது ஒரு பேரல் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியன் மதிப்பில ரூ. 850 இருக்கு. அண்ட் இதிலிருந்து கொஞ்சம் கீழ போக தான் செய்யும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அண்ட் 2வது நமக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் அதாவது யுஎஸ் டாலர் வச்சு பார்க்கும்போது, ஒரு பேரல் லிட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரல் லிட்டர்ஸ் $90 பக்கம் வந்திருக்கு. அப்போ யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, $110 இருந்த பிரைஸ் வந்து கடந்த ஒரு 2 வாரமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு $90க்கு வந்திருக்கு. அண்ட் இந்த 2 வாரத்துல கடைசி 3 நாள் அதாவது 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 11 அதுக்கப்புறம் 13, 14 இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆயில் பிரைஸ் டிக்ரீஸ் இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் டிக்ரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுஎஸ் டாலர் அதாவது குளோபல் மார்க்கெட்லயும் யுஎஸ் டாலர் வச்சு நமக்கு பார்க்கும்போது 16% ஆயில் பிரைஸ் டிக்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இந்த ஆயில் பிரைஸ் டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ 3மே பூஸ்ட் பண்ணும். அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஆயில் டிபெண்டன்ட் கம்பெனியான ஜியோ இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அதானி குரூப்ஸ் இருக்கு. அப்புறம் நம்மளோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவு மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு 1500 வரைக்கும் கூட இந்த வருகின்ற வாரங்கள்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நிஃப்டி 50ய பொறுத்தளவுல இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னா, கேப் அப், கேப் டவுன் ஏதாவதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இன்னையோட மார்க்கெட்ல ஒரு சின்ன கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ யூசுவலா 100 பாயிண்டோட நிஃப்டி கேப் அப்பே பார்த்தீங்கன்னா பெரிய கேப் அப் தான். ஆனா, இந்த மே அண்ட் நமக்கு வந்து மார்ச் மாசமும், ஏப்ரல் மாசமும் சேர்த்து பார்க்கும்போது, நமக்கு 100 பாயிண்ட் கேப் அப்லாம் ரொம்ப சின்னதாயிருச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ நமக்கு நிஃப்டி 50ய பொறுத்தளவு நம்ம ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த 100 பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 100 பாயிண்ட் சொல்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ இப்ப நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ, அப்ப நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கான ஒரு கேப் அப் இருக்கு. அப்போ நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட் 100 பாயிண்ட் கேப் அப் வருதுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னையோட மார்க்கெட்டுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,000லயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 24,200லயும் இருக்கும். ஸோ 24,000ம் 24,200ம் பார்த்தீங்கன்னா, இன்னையோட நிஃப்டி 50ய பொறுத்தளவு நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு மேல போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. அண்ட் மேல போறதுக்கு நிஃப்டி 50ய பொறுத்தளவு நமக்கு 2 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஒண்ணு வந்து 24,000ம் அடுத்து வந்து 24,200ம். ஸோ இந்த 2ம் மார்க்கெட்ல நமக்கு வந்து டார்கெட்டாவும் இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ நிஃப்டில பாசிட்டிவாக இருக்கும் அப்படியானால், நமக்கு வந்து சென்செக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். அப்ப சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் சென்செக்ஸோட கேப் அப் வரலாம். அப்ப சென்செக்ஸ் கேப் அப் வந்துச்சுன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை 74,500. அப்போ சென்செக்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போற ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 74,500 தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஸ்ட் பண்ண போகுது. இத டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 77,500 77,500. அப்போ நிஃப்டி 50 இந்த பிரைஸ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல இருந்து மேல போகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸ பொறுத்தளவு இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற டார்கெட் பிரைஸா இருக்க போகுது. அண்ட் 3வது நம்மளோட பேங்க் நிஃப்டிலயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 56,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் அப் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்ப இந்த 3மே பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்ஸ்ல நம்ம ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். அண்ட் நிஃப்டி 50ல நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஸ்ட்ராட்டஜில நமக்கு டெட் கிராஸ் அண்ட் நம்மளோட கோல்டன் கிராஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ்ல பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50 ஏற்கனவே கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கு. அண்ட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம் மாத்தணும் அப்படின்னா, நமக்கு ஷார்ட் டர்மா பார்க்கும்போது டெத் கிராஸ்ல இருக்கு. அப்போ டெத் கிராஸ்ல ஷார்ட் டர்மா இருந்தாலும் நம்ம என்ன கவனிக்கணும்னா, 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எதுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ 50 அண்ட் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்ல நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு. ஸோ இப்போ நமக்கு டெத் கிராஸ்ல இருக்கிறனால இந்த வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த ப்ளூ கலர் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கீழே கிராஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல இந்த 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கேப் அப் வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதாவது ஒரு இன்ட்ராடே இல்லைனா லாஸ்ட் ஒரு 2 நாளை வச்சு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் இருந்துச்சு. இந்த டெத் கிராஸ்ல இருந்து கோல்டன் கிராஸா மாறிடும். ஸோ நீங்க வேணா பிளாட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற இந்த 100 பாயிண்ட் கேப் அப்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத் கிராஸ்ல இருக்கிறது கோல்டன் கிராஸா மாறிடும். அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஏற்கனவே கோல்டன் கிராஸ் தான் இருக்கு. ஸோ யாராவது டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ்க்கான டிஃபரன்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா 50 அண்ட் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அப்போ 50 அண்ட் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா கடைசி 50 கேண்டிலும் கடைசி 200 கேண்டிலும். ஸோ இதை வந்து ஆவரேஜான பிரைஸா கன்சிடர் பண்ணும்போது தான் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும். அப்போ ஒரு மேக்ஸ் படி நமக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் படி பார்த்தோம்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் பார்க்கும்போது 200 கீழே இருக்கணும், 50 மேலே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ். ஆனால் அதே சமயம் 200 மேலே இருந்து 50 கீழே இருந்துச்சு, அதாவது அதிகமான வேல்யூ மேலே இருந்து கம்மியான வேல்யூ கீழே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அப்போ கோல்டன் கிராஸ்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறது. அதே மாதிரி டெத் கிராஸ் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புறது. அப்போது நமக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து கடைசி வாரத்தை வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு வியூ அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நமக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக பார்க்கும்போது கடைசி 3 நிமிஷம் இல்லைன்னா நமக்கு வந்து 1 மினிட் கேண்டில் இல்லைன்னா 3 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்க்கணும். அப்போ 3 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு டெத் கிராஸ் இருக்கு. ஆனால் இந்த டெத் கிராஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கடைசியில் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா 50 அண்ட் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கான டிஃபரன்சஸ்
கொஞ்சம் அதிகம். ஆனா, இப்ப நமக்கு பார்க்கும்போது இந்த ஊதாப்பூ கலர், கத்திரிப்பூ கலர்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு வந்து ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. இந்த 2 கலருமே பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த லைன் பக்கத்துல வந்துருச்சு. அப்போ இந்த 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் வரும்போது, கண்டிப்பாக 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து நிஃப்டில ஒரு கோல்டன் கிராஸ் வந்துரும். ஸோ இதுவுமே நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவான டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவா இருக்கு. ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவ பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் ஒரு டவுன் ஸ்விங்ல தான் இருக்கு. அப்ப இந்த டவுன் ஸ்விங் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போகும். ஸோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும் நிஃப்டிக்கு பதிலா. அப்போ நிஃப்டி வந்து எந்த மாரி டைரக்ஷன்ல இருக்கோ, இப்ப நிஃப்டி வந்து நம்ம பாசிட்டிவான டைரக்ஷன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவான ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் வந்து ஒரு கண்ணாடி மாரி. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து கீழ போனா தான் நமக்கு வந்து நிஃப்டி மேல போகும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்தியா விக்ஸ வச்சு நமக்கு வந்து நிஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போதைய நிலைமையில நமக்கு பார்க்கும்போது, இந்தியா விக்ஸ் வந்து இனியும் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் கேப் அப் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்கும். அத தொடர்ந்து ரெட் கேண்டில் வருதா அப்படிங்கிறத தான் நமக்கு பார்க்கணும். ஓகே. அடுத்து நம்மளோட 100 பாயிண்ட்ஸ் ஏன் கேப் அப் வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 330 இந்த இடத்துல பிரைஸ் தான் 330 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அப்ப இந்த பிரைஸ்ல இருந்து நமக்கு கரண்ட் பிரைஸ் நமக்கு பார்க்கணும். ஸோ இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அப்ப நமக்கு 11ஆம் தேதி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நமக்கு லீவு. அடுத்து நமக்கு 14ஆம் தேதி நமக்கு பார்த்தாலும், மார்க்கெட்ல இந்த டேட்டாஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஒரே செகண்ட் நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்க 13ஆம் தேதி தான் நமக்கு ட்ரேடிங் டே. இந்த விஷயத்துல நம்ம சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆனா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதியும் வொர்க்கிங்ல இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 13ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டியோட 13ஆம் தேதி அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட 13ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேப் அப் இன்க்ரீஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு. என்னன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் 3:30 நம்ம பார்த்துட்டோம். ஆனா, நமக்கு வந்து 13ஆம் தேதி 3:30க்கு எந்த பிரைஸ்ல இருந்துச்சுன்னு நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரும். ஸோ 3:30 பார்க்கும்போது 13ஆம் தேதி 3:30க்கு நமக்கு பார்க்கும்போது இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 350 பாயிண்ட்ஸ் ஒரு 370 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு. அப்போ இந்த கேப் அப் அதாவது ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் டேல 3:30க்கு கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் என்ன? கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் என்ன? ஸோ 13ஆம் தேதி தான் நமக்கு ஏற்கனவே இருந்த முன்னாடி ட்ரேடிங் டே. அந்த ட்ரேடிங் டேல 3:30யோட பிரைஸ நான் மார்க் பண்ணிட்டேன். கரண்ட் கிஃப்ட் நிஃப்டிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஃபோ லைன்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்ஃபோ லைன்ல போய் நான் பிளாட் பண்ணேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ லைன். இந்த இன்ஃபோ லைன நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 380 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்கும். ஸோ இந்த கேப் அப் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இப்ப நமக்கு கரெக்ஷன் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் இல்ல. 300 டூ 370 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல. அப்போ 370 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நிஃப்டில எவ்வளோ கேப் அப் வருதோ, அதிலிருந்து 3 மடங்கு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல கேப் அப் வரும். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி இன்டூ 3. ஓகே. அதே மாரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டில எவ்வளவு கேப் அப் வருதோ, அதிலிருந்து 2 1/2 மடங்கு 2.5 டைம்ஸ் வந்து கேப் அப் இருக்கும். ஸோ அத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஸோ அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வரப்போது. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸும் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாரி, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் நெட் புல்லிஷா இருக்காங்க. ஸோ இதனால நம்மளோட மார்க்கெட்ஸும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்ப இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கன்க்ளூஷனாவும் சொல்லிட்டோம். கிளியரான டேட்டாஸும் சொல்லிட்டோம். ஸோ இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.